அகோரி ஆஸ்ட்ரோ டிவி கண்டு மகிழுங்கள். தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்பா. அம்மா பத்மபிரியா பரமத்திவேலூர் பாரம்பரிய ஜோதிடர் அவர்கள் நமது வெள்ளி விழா கருத்தரங்கில் சிறு உரையாற்ற இருக்கிறார். வாங்கம்மா. ஓகே. அனைத்து ஜோதிடர்களுக்கும் காலை வணக்கம், மாலை வணக்கம், மதிய வணக்கம். அப்போ கேக்குதாப்பா? எங்க சவுண்ட்? சிவா 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 இது வந்து மைக் கிடையாது, இந்த மைக்கா? சும்மா ஆடியோ தான். அதாவதுங்க, ஒரு குழந்தையினுடைய ஜாதகத்தில் அந்த குழந்தை 16 வயசு நிறைவு பெற்றுச்சு அப்படின்னு சொன்னோம்னா அதனுடைய தோஷங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்து 16 வயசுலேருந்தே பரிகாரங்களை பண்ண வச்சிட்டோம்னா அந்த ஜாதகத்தில் எப்படிப்பட்ட குற்றமுறையாக இருந்ததுனாலும் அதனுடைய தசாபுத்தி காலங்களில் அதனுடைய பாதகங்களை அது செய்யாது. ஆமாம் இல்லையா? கல்யாண வயசுக்கு போய் பரிகாரம் பண்ணால் பழிச்சிருமா? பழிக்காது. அப்போ ஒரு ஜாதகத்தில் சூரியன் சந்திரன் பலமா இருந்தது, அதை பாப்பகர்த்தாலி தோஷம் இல்லை, கிரகங்கள் பலம்னா தாய் தந்தைக்கு பலம். அப்போ குழந்தையுடைய ஜாதகத்துல பிறந்த உடனே முதல்ல லக்னம் ஆயுள் பார்க்கணும், தாய் தந்தைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும், 5வது இடம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், அவ்வளோதான். அப்புறம் திரும்பவும் கல்யாண வயசுக்கு தான் 7வது பாவம் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். ஆனா அப்படி இல்லாம அந்த குழந்தைக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்தே அதனுடைய பலவீனங்களை நம்ம வந்து கண்டுபிடிச்சு சரி பண்ணிக்கணும். ஆட்சியோடு முச்சல் கேந்திரம் அம்புலி பௌமன் சுங்கன் தாட்சணையோடு இருக்க தடமுடன் நெற்றை வீடு மாட்சியாம் நஞ்சை குஞ்சை மன்னனுக்கு மன்னனாவான் காட்சியாம் யோகம் தடை கண்டித்து சொல்வீரே. அப்ப ஒருத்தருடைய ஜாதகத்துல குழந்தை ஜாதகத்துல சந்திரன் செவ்வாய் சுக்கிரன் பலமா ஆட்சி பலத்தோடு இருந்தது அப்படின்னு சொன்னோம்னா பிறவியிலிருந்தே அந்த ஜாதகன் யோக ஜாதகம்னு சொல்லி வளரக்கூடிய யோக பலத்தை கொடுத்துரும். இப்போ ஒரு 12 பாகவம், 12 பாகவத்தில் எந்த பாகவம் வேணும்னாலும் கெட்டிருக்கலாம். ஏன்னா மொத்தமே 9 கோள்கள் தான், 12 கோள்கள் இல்லை. எப்படின்னாலும் 3 பாகவம் அதுக்குள்ளே கெடத்தான் செய்யும். அப்போ பலம் உள்ள ஜாதகமாக எந்தெந்த பாகமும் நம்மளுக்கு வேணுமோ, எதிர்கால திசையில் ஒரு 80 வருஷத்துக்குள்ளே எந்தெந்த திசை நடத்த போகுதோ, 120 வருஷம் தானே விம்சோதரி. அப்போ ஒரு 80 வருஷம் வரையில் எந்தெந்த கிரகங்கள் திசை நடத்த போகுதோ 16 வயசுலேருந்து ஒரு 25 வயசுக்குள்ளேயே அதுக்குரிய பாகவங்களை இயக்கி அதனுடைய பாசிட்டிவ் வைப்ரேஷனை வந்துட்டு உருவாக்கி வச்சுக்கணும். இப்போ ரொம்ப காலமாகுது, கல்யாணமே ஆகலை, 40 வயசு ஆகியும் கல்யாணம் பண்ண முடியல. அவங்களுக்கு என்னம்மா பரிகாரம்? ராசி லக்னம் எது வேணாலும் இருக்கட்டும். என்ன பரிகாரம்னா, வியாழக்கிழமை 9 to 10 சுக்கிர கோரையில் அரச மரத்தையும் வேப்ப மரத்தையும், அது நம்ம லைன்லாம் பார்த்தீங்கன்னா எழுதிங்க பண்ணியிருப்பாங்க, திருக்கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த சரிபாதி ஒரு மனுஷன் ஆணோ பெண்ணோ, வலப்புறம் சிவன் இடப்புறம் சக்தி. அப்போ வலது கையால் அரச மரத்தையும் இடது கையால் வேப்ப மரத்தையும் தொட்டு ஒரு 10 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணிக்கணும். ஓம் சிவசக்தியை நம்ம. நீங்கள் எப்படி சிவசக்தியாக சேர்ந்துருக்கிறீங்களோ அதே மாதிரியே நல்ல ஒரு துணை என்னை தேடி வரணும்னு சொல்லி தொடர்ந்து 12 வாரம் அதே நேரத்தில் போயிட்டு மெடிடேஷன் பண்ணிக்கணும். மெடிடேஷன் முடிச்சுட்டு ஒரு 3 குடம் தீர்த்தம் தண்ணி அதனுடைய வேற சுற்றியில் ஊற்றிட்டு சாமி கும்பிட்டு வந்துடலாம். பிள்ளையார் இருந்தாலும் சரி, அந்த இடத்துல பிள்ளையார் இல்லைன்னாலும் சரி, சிவசக்தி யோகம்ங்கிறது வேலை செய்யும். எப்படிப்பட்ட தரித்திரமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலையும் பச்சை கற்பூரம், கிராம்பு, ஏலக்காய். திருப்பதி போகிறோம், சுட சுட சூடாக லட்டு தராங்க. இந்த கடலை மாவு சர்க்கரையெல்லாம் விட்ருங்க, எக்ஸ்ட்ரா எண்ணெய் அங்கே கலந்துக்கிட்டே இருக்காங்கன்னா, கிண்டிக்கிட்டே இருக்காங்கன்னா பச்சை கற்பூரம், கிராம்பு, ஏலக்காய். இதை தொழில் ஸ்தாபனங்களில் இல்லை நம்மளுடைய பர்ஸில் எப்போவுமே இதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ அந்த மகாலட்சுமியினுடைய அனுக்கிரகம் அப்படிங்கிறது வந்துடும். அப்புறம் பொழுதிறங்கி எப்பவுமே நீள்முடி கோதி நிலவுகால் குறுக்கே கிடக்க தலைமகள் தாள் வைக்க மாட்டாள். அப்படின்னா என்ன? வீட்டில் அந்த முடியெல்லாம் சுருண்டுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஒரு மகாலட்சுமியை கூப்பிடுறோம், வீடு வாசல் சுத்தமாக இருக்கணும்.
அந்த காலத்துலலாம் தீட்டு தொடப்புனா அதுக்குன்னு சொல்லி தனியாக வந்துட்டு ஒதுக்கி வச்சாங்க. இப்போ எல்லாருமே பெட்டில் எல்லாருமே புழங்க ஆரம்பிச்சிடுறோம். ஒரு விசேஷ காலங்களில் ஒரு கோவில் குளத்துக்கு போகக்கூடிய துணிமணியை கட்டாயமாக பெட்டில் வச்சு நீங்கள் எடுத்து உடுத்தக்கூடாது. தனியாக ஒரு சேரில் வச்சு எடுத்து உடுத்தலாம். முடிஞ்ச அளவுக்கு எல்லா பகுதியிலையும் ஒரு சுத்த பத்தத்தை வந்துட்டு நீங்கள் கடைபிடிக்கணும். அது பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அது இந்த இடத்துல தான் ஒரு பீரியட் டைம்னா இருக்கணும் அப்படிங்கிறத முறைப்படுத்திக்கிங்க. எல்லாமே ஒன்றுன்னு மொத்தமாக நம்ம புழங்குறப்ப இறைவனுடைய அனுகிரகங்கிறது கட்டாயமாக குறையும். நான் அது கிராமத்து ஜோதிடருங்கிறதுனால இப்படி சொல்கிறேன்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. சுத்தம் அப்படிங்கிறது கட்டாயமாக வேணும். தேவதைகளுக்கு நம்மளுடைய சுத்தம்தான் ரொம்ப பிடிக்கும். காலையில் முடிஞ்ச அளவுக்கு 6 மணிக்குள்ளே குளிச்சிருங்க. மறுபடி ஃபங்க்ஷன் போகையில் திரும்பவும் குளிச்சிக்கலாம். சரிங்களா? அதுவே பெரிய ஒரு சுத்தம். சிறப்புமா. கிராமத்து ஜோதிடர் மட்டுமில்லை, பாரம்பரிய ஜோதிடவங்க ரொம்ப அழகாக பொதுவான விஷயங்களை சொன்னாங்க. திரு பத்மபிரியா அவர்களுக்கு நமது சரவணபுர ஜோதிடர் அலுவலகத்தின் சார்பில் பொன்னாடை போட்டு வெள்ளிக்காயின் பரிசீலிக்கப்படுகிறது. அகோரி ஆஸ்ட்ரோ டிவி கண்டு மகிழுங்கள். தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்பா.